ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹெல்த்தியான டேஸ்டியான பீர்க்கங்காய் சட்னி தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பீர்க்கங்காயோட தோலை சீவி எடுத்துக்கலாம். நான் வாங்கின பீர்க்கங்காயில் கொஞ்சமாக தான் தோல் கிடச்சிது, அதனால ஒரு பாதி பீர்க்கங்காயை கட் பண்ணி போட்டு வதக்கியிருக்கேன். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி இது கூட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கணும். நம்ம இன்னைக்கு மில்லட் தோசைக்கு தான் பீர்க்கங்காய் சட்னி பண்ணியிருக்கோம். பீர்க்கங்கான்னு சொன்னாலே எங்கள் வீட்டில் யுவனெல்லாம் ஓடிடுவான். ஆனால் நான் இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுத்தேன்னா செம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 தோசை சாப்பிட்ற இடத்துல 4 தோசை சாப்பிட்டு போயிடுவான். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறவங்கள எப்படி சமாளிச்சிங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஆனால் அளவாக சாப்பிடுங்க. லவ் யூ ஆல்.